அதிமுகவை விஜய் அவர்களும் விமர்சிக்கல, அதிமுக காரங்களும் விஜய் அவர்களை விமர்சிக்காம இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இருவரும் கூட்டணி வைப்பாங்க, நீங்க சொன்ன மாதிரி பாஜக தான் பின்னிருந்து இயக்குது, அதனால விமர்சிக்கல அப்படி ஒரு நிலை இருந்துச்சு. ஆனா இந்த பொதுக்கூட்டத்துல விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்லியிருக்காரு? அதிமுகவுக்கு இப்போ அடிமை கட்சியா அது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படிலாம் சொன்னாதாங்க நம்புவாங்க. அவங்களும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, ஒரு மிகப்பெரிய கட்சி என்னோட சேர போகிறதுன்ட்டாரு. அதுக்கு ஆரம்பம் தான் எம்ஜிஆர் படத்தை வச்சு அவர் கூப்பிட்டாரு, தலைவராக ஏற்றுக்கிட்டாரு. பழனிசாமிக்கு அவர் தான் தலைவர், இவருக்கு அவர் தான் தலைவர். அப்புறம் என்ன இருக்குது? பாஜகவினுடைய முதல் பெரிய கிளை பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக, ரெண்டாவது கிளை விஜய் தலைமையில் இருக்கிற தவேகாங்கிறது. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து எம்ஜிஆர் எல்லாம் தாண்டி அமித்ஷா தான் தலைவருங்கிறது பட்டவர்த்தனமாக தெளிவாக தெரியுது. இந்த மாநாட்டுக்கு பிறகு அது உறுதியாயிடுச்சு, நல்லா தெளிவாக தெரியுது. புதுசாக ஒன்றுமே சொல்லிங்களே, என்ன செய்கிறதா இருக்கிற, ஏது செய்கிறதா இருக்கிறது. திருப்பி 30 நிமிஷம் என்னத்தை பேசுனார், அவர் பேச்சில் என்ன இருக்குது சொல்லுங்கள்.